வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு indefinite pronouns. நிச்சயமற்ற பிரதிபெயர்ச்சொல். அப்படின்னா என்ன? Some words refer to persons or things in a general way and do not point out any person or thing in particular. சில வார்த்தைகள் சில நபர்களையோ அல்லது பொருட்களையோ பொதுவாக சுட்டிக்காட்டும். குறிப்பிட்ட ஒருத்தரை அல்லது ஒரு பொருளை சுட்டிக்காட்டாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை indefinite pronouns அப்படின்னு சொல்றோம். அது எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஒருத்தர், ஒன்று. செகண்ட் ஒன் நன், யாரும் இல்லை. தேர்ட் ஒன் அவர்கள் அல்லது அவைகள். ஃபோர்த் ஒன் ஆல், எல்லாரும், எல்லாம். ஃபிஃப்த் ஒன் சம், சிலர் அல்லது சிலது. சிக்ஸ்த் ஒன் சம்படி, சிலர். செவன்த் ஒன் நோபடி, யாரும் இல்லை. எய்த் ஒன் ஃபியூ, சிலர் அல்லது சிலர். நைன்த் ஒன் மெனி ஆஃப் தம், அவர்களில் நிறைய பேர். டென்த் ஒன் எனி ஆஃப் தம், அவர்களில் யாராவது. லெவன்த் ஒன் ஒன் ஆர் அதர் ஆஃப் அஸ், எங்கள்ல ஒருத்தர் அல்லது இன்னொருத்தர். 12th ஒன் அதர்ஸ், மற்றவர்கள். 13th எனிபடி, யாராவது. 14th ஒன் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும். இந்த 14 ப்ரோனவுன்ஸும் குறிப்பிட்டு ஒருத்தரை சுட்டி காட்டல. அதனால இவற்றை indefinite pronouns அப்படின்னு சொல்றோம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டஸ் நாட் நோ ஒன்ஸ் ஓன் பவர், ஒருத்தனுக்கு ஒருத்தனுடைய சொந்த பலம் தெரிவது இல்லை. இந்த இடத்துல ஒன்ஸ்க்கு பதிலா நாட் ஹிஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல ஒன் வந்திருந்தா பின்னாடியும் ஒன்ஸ் அப்படின்னு தான் வரணும். செகண்ட் ஒன் none of his novels are well known, அவனுடைய நாவல்கள்ல எதுவுமே ஃபேமஸ் ஆகல, எல்லாருக்கும் அறிமுகம் ஆகல. 13th ஒன் they say that tomorrow will be a holiday, அவங்க சொல்றாங்க நாளைக்கு லீவா இருக்கும் அப்படின்னு. 4th ஒன் all are here, எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. 5th ஒன் some are waiting there, சிலர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். 6th ஒன் somebody has taken my mobile, யாரோ என் மொபைலை எடுத்துட்டாங்க, யாரோ ஒரு சிலர் எடுத்துட்டாங்க. 7th ஒன் nobody was there to help her, அவளுக்கு உதவி செய்ய அங்கு யாருமே இல்லை. 8th ஒன் few seats are available, சில இடங்களே காலியாக இருக்கின்றன. 9th ஒன் many of them are students, அவர்களில் நிறைய பேர் மாணவர்கள் தான். 10th ஒன் we did not punish any of them, நாங்கள் அவர்களில் யாரையுமே தண்டிக்கவில்லை. 11th ஒன் one or other of us will come to the party, எங்கள்ல ஒருத்தர் அல்ல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கட்டாயமா பார்ட்டிக்கு வருவோம். 12th ஒன் do good to others, மற்றவர்களுக்கு நன்மை செய், நல்லது செய். 13th ஒன் did you tell anybody about this, இதை பற்றி யாருக்கிட்டையாவது நீ சொன்னாயா. 14th ஒன் his name is in everyone's mouth, அவனுடைய பெயர் ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் இருக்கிறது. pronouns as adjectives, இதே indefinite pronouns adjectives ஆவும் எழுதலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன் கேன் டூ, ஒருத்தன் செய்ய முடியும். செகண்ட் ஒன் ஐ கேன் டூ இட் ஒன் டே, இந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருக்கிற ஒன் அட்ஜெக்டிவா இருக்கு. எப்படி? டே அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்து அந்த டேயை குவாலிஃபை பண்ணியிருக்கு. அட்ஜெக்டிவோட ஒர்க் என்ன? ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணணும். இங்க அந்த ஒன் டேயை குவாலிஃபை பண்றதுனால அது அட்ஜெக்டிவா இருக்கு. தேர்ட் ஒன் ஐ டோன்ட் வாண்ட் எனி, எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த எனி எதுவும் ப்ரோனவுனா இருக்கு. அதே வேர்டு அடுத்த சென்டென்ஸ்ல எப்படி அட்ஜெக்டிவா வருது? ஃபோர்த் ஒன் ஐ won't utter any word, எந்த வார்த்தையும், அந்த வேர்ட் அப்படிங்கிறது நவுன், அந்த நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி எனி வந்திருக்கு. அதனால அந்த எனி அட்ஜெக்டிவா இருக்கு.
Fifth one, some are born great. Some, சிலர் பிறக்கும் போதே பெரியவர்களாக சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல some மட்டும்தான் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் இல்லை, அதனால some pronoun. ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல சிக்ஸ்த் ஒன், some people are born great. இப்படி எழுதும்போது சம்முக்கு அடுத்து என்ன இருக்கு, ஒரு நவுன் இருக்கு. நவுனுக்கு முன்னாடி சம் வந்து அந்த நவுனை குவாலிஃபை பண்றதுனால அது அட்ஜெக்டிவா இருக்கு. சம் பீப்புள், சில மனிதர்கள் பிறக்கும் போதே சான்றோர்களாக பிறக்கிறார்கள். செவன்த் ஒன், he is a man of few words. இங்க few அட்ஜெக்டிவா ப்ரோனவுனா? அட்ஜெக்டிவ். ஏன்? ஃபியூக்கு பக்கத்துல வேர்ட்ஸ் அப்படிங்கிற நவுன் இருக்கு. நவுனுக்கு முன்னாடி அந்த வேர்டு நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி வர்றதுனால செவன்த் சென்டென்ஸ்ல ஃபியூ அட்ஜெக்டிவ். அதே ஃபியூ அடுத்த சென்டென்ஸ்ல எப்படி வந்திருக்கு, ப்ரோனவுனா வந்திருக்கு. ஃபியூ லைக் ஹிம், சிலரே அவனை விரும்புகின்றனர். ஃபியூக்கு அடுத்து நவுன் இல்லை, அதனால இந்த ஃபியூ ப்ரோனவுனா இருக்கு. Thank you.